கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம் தானியேல் புத்தகத்தின் முன்னுரையில் உள்ள 3வது பகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் பகுதியில் புத்தகத்தின் அமைப்பு பார்த்தோம். 2வது பகுதியில் வரலாற்று பின்னணி என்னன்னு பார்த்தோம். 3வது பகுதியில் தீர்க்க தரிசனத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தீர்க்க தரிசனம் ஒரு சிலையின் வடிவில் நேபுகாத் நேச்சர் மூலம் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எத்தனை ராஜ்யங்கள் உலகில் வந்தாலும் நிலையான ராஜ்யம் எதுவும் இல்லை என்பதை பற்றியும், தேவனுடைய ராஜ்யமே நித்தியமானது, அதுவே நிலையானது என்பதை பற்றியும் ஒரு சிலையின் வடிவில் தேவன் நமக்கு வெளிப்படுத்துறாரு. அதை நம்ம சுருக்கமாக இன்றைக்கு பார்க்கலாம். முதல்ல அவர் தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, இந்த ராஜ்யங்களை எதற்கெல்லாம் ஒப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தா, உறுப்புகள் மூலமாகவும், உலோகங்கள் மூலமாகவும், நாடுகள் மூலமாகவும், மிருகங்கள் மூலமாகவும், அந்த காலம் எத்தனை, அந்த ஆண்டுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம ஒரு அட்டவணை மூலமாக பார்க்குறோம். ஒரு சிலையின் வடிவில் நம்ம பார்க்கும் பொழுது தேவன் தலைக்கு ஒப்பா பொண்ணு இருக்குது, அதாவது தலை தான் மெயினானது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் உலகில் இருக்கிற எல்லா உலோகங்களை காட்டிலும் பொன் உயர்ந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நாடு என்னென்னா பாபிலோன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் மிருகம், எல்லா மிருகத்தை காட்டிலும் சிங்கம் பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது 66 ஆண்டுகள் ஆட்சி செய்து, அது உன்னுடைய காலம் என்ன அப்படின்னா கிமு 605லேருந்து 538 வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ராஜ்யமானது உலகத்திலேயே வலுப்பெற்ற ஒரு ராஜ்யம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லா அண்ட சராசர ராஜ்யங்களிலும் ஏன்னா அது தேவன் படைத்த எல்லா உலகத்திலையும் முதல் ராஜ்யமாக பாபிலோன் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் படிப்படியாக வலு குறைந்த ராஜ்யங்கள் வர்றதையும் நம்ம பார்க்குறோம். அதை பற்றி நம்ம பார்க்கும்போது 2வதாக மார்பும் புயமும் உள்ள வெள்ளி ராஜ்யம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பொண்ணோட வெள்ளி கொஞ்சம் சற்று மலிவானது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பாபிலோனிக்கு அடுத்தது மேதிய பெருசியா வருது. அது கரடிக்கு ஒப்பா, சிங்கத்துக்கு அப்புறம் கரடிக்கு ஒப்பிடப்படுது. அது 208 ஆண்டுகளும் ஆட்சி செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனுடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிமு 538லேருந்து 331 வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் வயிறும் தொடையும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வெண்கலமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது கிரேக்கம் அப்படிங்கிறத பார்க்குறோம். மிருகம் சிவிங்கியை போல இது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதனுடைய ஆட்சி ஆண்டு என்னன்னா 163 ஆண்டுகள் ஆட்சி செய்து, இதனுடைய காலம் எப்படி அப்படின்னாக்கா கிமு 331லேருந்து 168 வரைக்கும் இதனுடைய ஆட்சி முறை நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 4வதாக நம்ம பார்த்தோம்னா கால், அது இரும்புக்கு ஒப்பிடப்படுது, அதாவது வெண்கலத்துக்கு அப்புறம் இரும்பு வரதை நம்ம பார்க்குறோம். இது ரோம பேரரசை குறிக்கக்கூடியதாக இருக்குது. மிருகத்தில் கெடியும் பயங்கரமான மிருகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறதை பார்க்குறோம். இதனுடைய ஆட்சி ஆண்டு 507 ஆண்டுகள்னு பார்க்குறோம். காலம் கிமு 168லேருந்து கிறிஸ்துவுக்கு பின் அதாவது 476 வரைக்கும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 5வதாக கால் விரல்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், அதாவது பாதங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது களிமண் கலந்த இரும்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது சபையையும் அரசையும் குறிக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது பிரிந்து போன ராட்சியம். சின்ன கொம்பு போப்ரோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா தேவனுடைய வருகை வரைக்கும், அதாவது ரோம பேரரசுக்கு அப்புறம் தேவனுடைய வருகை வரைக்கும் இருக்கிற ஒரு ராட்சியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் கல் ராஜ்யம் வர்றதை நம்ம பார்க்குறோம். தானியேல் 2:34 நம்ம பார்க்குறோம். கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் சிலையை நொறுக்கியது, அது பெரிய மலையாய் நின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது தேவனுடைய நித்திய ராஜ்யத்தை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த உலோகங்கள் மூலமாகவும், இது உறுப்புகள் மூலமாகவும், நாடுகள் மூலமாகவும், மிருகங்கள் மூலமாகவும் ஏன் ஆண்டவர் வெளிப்படுத்தணும், இதை டைரெக்டாக சொல்லலாமே அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் தேவன் ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. அதை பின்வர்றதுனால நம்ம பார்க்கணும். அதை பற்றி நம்ம பார்க்கும்போது 2 பேதுரு 1:20 நம்ம படிக்கிறோம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமுடைய பொருளுடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டும் அப்படி சொல்கிறப்போ, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனங்களும் சுயமாக சொல்லப்படாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதை ஒரு அடையாளத்தின் மூலம் தான் தேவன் வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிற ஒவ்வொரு அடையாளத்தையும் நம்ம புரிஞ்சு நம்ம படிக்கும் பொழுது தேவன் நமக்கு அதை வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் சொன்ன உலோகங்களும், அவர் சொன்ன உறுப்புகளும், அவர் சொன்ன நாடுகளும் அதில் ஒப்பிட்டு பார்க்கும்போது தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதா இல்லை நிறைவேறி கொண்டு இருக்கிறதா
அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி நம்ம பார்க்கும்போது இந்த தானியேல் புத்தகத்தில் 5 கால தீர்க்க தரிசனங்கள் இருப்பதை நம்ம பார்க்குறோம். அதை பற்றி நம்ம பார்த்தோம்னா முதல்ல 2300 ராப்பகலை பற்றி 8ஆம் அதிகாரத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவதா 1335 நாள் என்பது என்ன அப்படிங்கிறத பற்றி தானியேல் 12லையும் 1290 நாள் என்பது தானியேல் 12லும் சொல்லப்பட்டதை நம்ம பார்க்குறோம். 1260 நாள் என்பது தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம தெளிவாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் 70 வார தீர்க்க தரிசனம் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி தானியேல் 9ல் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த 5 கால தீர்க்க தரிசனத்தையும் நம்ம படிக்கும் பொழுது நாம் தீர்க்க தரிசனம் எப்படிப்பட்டதாக இருக்குது, அது எப்படி வெளிப்படுது, அது நடந்துச்சா நடக்கலையா இனி நடக்க போகுதா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த 5 கால தீர்க்க தரிசனங்களையும் நாம் வேதத்தின்படி கால கணக்கின்படி வரலாற்று முறையின்படி நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதுவரை தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.